ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 26:25 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாசிக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் நமது வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்துல வெற்றி கிடைக்கும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான அற்புதங்களை ஆண்டவர் மாத்திரம் செய்ய முடியும். கோலியாத்தை மேற்கொள்ள ஒருவரால் முடியல. ஆனால் ஒரு சிறுவனாகி தாவீதை கொண்டு ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைத்தார். செங்கடலை ஒருவருமே கடக்க முடியாது. ஆண்டவர் தமது பிள்ளைகளை கடக்க செய்தார். எரிகோ கோட்டை துதியினால் இடிந்து விழுகுது. இது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூடங்க செங்கடலை போல, எரிகோவை போல, கோலியாத்தை போல அநேக சூழ்நிலைகள் நம்மை தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி நம் செயல்பட முடியாதபடி நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம். நிறைய முறை நம்ம சோர்ந்து போறோம்ல, நிறைய முறை இந்த உலகத்துடைய காரியங்களை கண்டு கலங்கி நிற்கிறோம்ல. கோலியாத்தை போல பாடுகள் வருகின்ற பொழுது அது பார்க்க முடியாதபடி தடுமாறி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. ஆண்டவருக்கு லேசான காரியங்க. அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் ஒன்றுமே இல்லாததை உருவாக்க கூட ஆண்டவரால் முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவ்வளவு ஆயுதங்கள் பெற்றுக்கொண்டது கோலியாத்தை ஒரு சின்ன கல் அவனை தாக்கி அழிக்க முடியும்னா? இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. சின்ன காரியம், இந்த ஜெபம் என்ற ஒரு சின்ன ஆயுதம் தான். ஆனா இந்த ஆயுதம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியும். எனவே தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்கி நிக்கிறோம்ல, நீ காலையில் எழுந்தவுடன் மிகப்பெரிய போராட்ட கவலை. ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். நீ கலங்காதே, நீ கவலைப்படாது. உங்களுக்காக நான் பெரிய காரியங்களை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். நிச்சயமா நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கும். எதிர்பார்த்திராத மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்கும். தடைகளை ஆண்டவர் உடைத்தெறிவார். மிகப்பெரிய சமாதானத்தை நமக்கு தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் மிகப்பெரிய அற்புதத்தை நீ செய்வதற்காக நன்றி அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து பெரிய காரியங்களை காண கிருபை செய்வேன் என்பது முடிந்தது. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதா. ஆமென், ஆமென்.